இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கஜா புயல் மீட்பு பணிகளுக்காக தமிழக அரசு ராணுவ உதவி கேட்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார். முதற்கட்டமாக நேற்று ஹெலிகாப்டர் மூலம் கோடியக்கரைக்கு மாலை 4 மணிக்கு வந்த அவர் உப்பு உற்பத்தியாளர்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்து வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளிக்கு சென்று புயல் பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டதுடன் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து ஆறுகாட்டுத்துறை நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் வீடுகளை இழந்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனவே இவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி தர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதம மந்திரி வீட்டு கட்டுறதுக்கான இருக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக உடனடியாக மத்திய அரசு உங்களுக்கு அனுமதிக்கின்ற வேலை நாளைக்கே ஆரம்பித்தார். அப்படின்ற அந்த அனுமதி மாநில அரசுக்கு கொடுக்கறதுக்கு நான் சொல்லிட்டு தான் போகிறேன். நாகையில் ஆய்வை முடித்துக் கொண்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருத்துறைப்பூண்டி சென்றார். அதன் பின்பு திருவாரூரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புயல் மீட்பு பணிகளுக்காக தமிழக அரசு ராணுவ உதவியை கேட்கவில்லை என்றார். இப்போது கேட்டால் மத்திய அரசு உதவ தயாராக இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆர்மியோ நேவியோ எதுவா இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து உதவி பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா ரிக்வெஸ்ட் வந்தா நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம். இப்பவும் தயாரா இருக்கோம். ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா வரணும். இப்போ அந்த புயல் வார்னிங் கொடுக்கறதுக்கு மாத்திரம் வந்தீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்போ பண்ணணும். டிசாஸ்டர் டைம்ல நேவி கோஸ்ட் கார்டு 2 பேரும் கடல்ல நீங்க இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்கன்றதுனால பண்றோம். ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஓக்கி புயலோ தேனியில அந்த தீ விபத்துலயோ எப்பொழுதும் கூட குரங்கணியில எப்பொழுதும் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நாங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்றோம். இப்போ புயல் வரதுக்கு முன்னாடி கேட்டாங்க, கொடுத்தோம். ஒருவேளை தேவைப்பட்டா இப்போ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். இதனையடுத்து தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்யவுள்ளார். சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியும் இன்றுடன் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான குழு தன்னிச்சையாக செயல்படுவதாகவும், எனவே வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கொள்கை முடிவு எடுத்துள்ளதாகவும் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வின் முன்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழக அரசு தெரிவித்தது. தொடர்ந்து இது தொடர்பாக அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை எதிர்த்து வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன், டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் சிலை கடத்தல் வழக்குகளில் இருந்து அரசியல்வாதிகள், முக்கிய நபர்கள், உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டுமென்ற நோக்கில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு தமிழக அரசின் அரசாணைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் அரசாணை தொடர்பாக தமிழக அரசு மற்றும் சிபிஐ இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. இதனையடுத்து சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தையும் விசாரிக்கும் அளவு சிபிஐ வசம் போதுமான நபர்கள் இல்லை என்றும், எனவே இந்த வழக்குகளை சிபிஐ விசாரிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற இறுதி விசாரணையின் போது கடத்தல் தொடர்பாக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் விசாரணை நடத்த உள்ளதாலேயே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அரசாணை பிறப்பித்ததாக தமிழக அரசின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பின் தேதியை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று பிற்பகல் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தனது பொறுப்புகளிலிருந்து இன்று பணி ஓய்வு பெறுகிறார். இதனையொட்டி நேற்று ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான டெண்டர் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. பவானி ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை
கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சி மிகுந்த காரமடை, மேட்டுப்பாளையம், அன்னூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் நிரப்பி குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன தேவைகளுக்கு பயன்படுத்துவதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். முதலாக 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாரப்ப கவுண்டர் இந்த திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்தார். அப்போதிலிருந்து 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வெறும் கோரிக்கையாகவே இருந்து வந்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி 3 மாவட்ட மக்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். நடப்பு நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக 1532 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் ஜனவரி 23ஆம் தேதி மாலை 3 மணி வரை டெண்டர் பெறப்பட உள்ளதாகவும் அன்றைய தினமே டெண்டர் இறுதி செய்யப்படும் என்றும் பொதுப்பணித்துறையின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திட்டப்பணிகளை 34 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்றும் அதன் பின்பு 60 மாதங்களுக்கு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2000க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 25,000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று மனு தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்துக்கு கர்நாடகா தர வேண்டிய காவிரி நீர் பங்கீட்டு அளவு தொடர்பாக அண்மையில் இறுதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளை வகுத்தளித்தது. இந்நிலையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க அம்மாநில அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியது. இந்த அனுமதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இந்நிலையில் வழக்கு தொடர்வது குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிக்க சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் டெல்லி செல்ல உள்ளதாகவும் இன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை கருத்தில் கொண்டு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு அடுத்த ஆண்டு மே 5ஆம் தேதி நடைபெறுகிறது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நவம்பர் 30 என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டுமென தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. கஜா நிவாரணப் பணிகள் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டுமென உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு அதிகபட்ச வயதாக 25ம், இடஒதுக்கீடு பிரிவு மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 30ஆகவும் இந்திய மெடிக்கல் கவுன்சில் நிர்ணயித்துள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் வயது நிர்ணயம் சரியே என தீர்ப்பளித்ததால் தொண்டு நிறுவனங்களும் சில மாணவர்களும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே அமர்வு 25 வயதிற்கு மேற்பட்டவர்களும் நீட் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி அளித்ததோடு தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 1 வாரம் நீட்டித்து உத்தரவிட்டது. எனினும் பிப்ரவரியில் நடைபெறும் இறுதி விசாரணைக்கு இது உட்பட்டது என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இந்நிலையில் தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கஜா புயல் பாதிப்பு தொடர்பான உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை கணக்கில் கொண்டும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களுக்கு இனி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஒப்புதலை பெற தேவையில்லை என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நச்சுக்கழிவுகளை வாயுவாகவோ திரவமாகவோ அல்லது திடப்பொருளாகவோ வெளியேற்றும் ஆலைகள், அனல்மின் நிலையங்கள் மற்றும் அணு உலைகள் அமைப்பதற்கு மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறையுடன் சேர்ந்து மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியையும் பெற வேண்டும் என்ற சட்ட விதிமுறை இருந்து வருகிறது.
ஆனால் இதனை மாற்றியமைத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி சுற்றுச்சூழல் அனுமதி கேட்கும் நிறுவனங்கள் அனைத்தும் தனியாக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியை பெற தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் அனுமதியை பெற்றால் போதுமானது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடிதம் மூலம் அனைத்து மாநில அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரும் கூட நியூட்ரினோ போன்ற திட்டங்கள் தமிழகத்தில் செயல் வடிவம் பெறாமல் இருப்பதற்கான காரணம் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரமே ஆகும். அத்தகைய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஒப்புதலே இனி தேவையில்லை என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருப்பது மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கும் செயல் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினாவில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். மாநாட்டின் போது அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். G20 அமைப்பில் இந்தியா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட 20 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட 20 நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புயினோஸ் எய்ரஸ் சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அர்ஜென்டினாவின் அரசு அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து தங்கும் விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அர்ஜென்டினாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று தொடங்கும் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். இதனிடையே பிரதமர் மோடி டிரம்ப் மற்றும் ஷின்சோ அபேவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட உள்ளார். மேலும் மாநாட்டில் கச்சா எண்ணெய் விலையேற்றம், வர்த்தக சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் புரட்சி, எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி பேசுகிறார். இதனிடையே ரஷ்ய அதிபர் புதினுடன் நடத்த இருந்த பேச்சுவார்த்தையை டிரம்ப் ரத்து செய்திருக்கிறார். உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதே காரணத்திற்காக தற்போது பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அர்ஜென்டினாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி தொடர்ந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரேஸையும் சந்தித்து அவர் பேசினார். இதனிடையே G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் புறப்பட்ட விமானம் உடனடியாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் உரிய காரணம் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் விமானம் அவசர தரையிறக்கம் காரணமாக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் G20 உச்சி மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.